இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2017 வெளியான ஒரு பிரெஞ்சு மொழி படம். படத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டிருக்கேன். இந்த படத்தோட ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய அந்த மாதிரி காட்சிகள் இருக்கும். அதனால வயது வந்தவர்கள் மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 கப்பல்ஸ் பார்ட்டி பண்ணுறதுக்காக ஒரு லேக் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. அங்கே இரவுகளுக்கு மட்டும் அவங்க ஜோடிகளை மாற்றிக்கிறாங்க. ஆரம்பத்தில் என்னவோ இது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இது. படத்தோட ஸ்டார்டிங்கில் மியா ராபி இந்த கப்பலை காமிக்கிறாங்க. சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு லேக் ஹவுஸ்க்கு பயங்கர குஷியோட கார்ல வந்து இறங்குறாங்க. சாப்பிட தேவையான உணவுகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிப்பு இதுதான் இவங்களுக்கு முதல் முறை. கூடிய விரைவிலேயே ராபியோட ஃப்ரெண்டும் அவனோட ஒய்ஃபும் வரப்போறாங்க. இவங்க காத்திருந்த மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே ராபியோட ஃப்ரெண்டான பிங்கியும் அவளோட புருஷன் சாமும் வராங்க. சாம் ஒரு நீக்ரோ. இந்த பிங்கிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் லாலிபப் வாயில வச்சுக்குவா. சின்னதாவோ பெருசாவோ அவளுக்கு எப்பவுமே ஒரு லாலிபப் வாயில் இருக்கணும். வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸை கட்டி அணைச்சு மியாவும் ராபியும் வெல்கம் பண்றாங்க. மியா சாம கூப்பிட்டுட்டு அந்த லேக் ஹவுஸ் வீட்டை சுத்தி காமிக்கிறதுக்கு போயிடுறா. ராபி பிங்கி கூட கள்ள போட ஆரம்பிக்கிறான். ராபிக்கு ரொம்ப நாளா பிங்கி மேல ஒரு கண்ணு. இவங்க எல்லாமே கொலீக்ஸ் தான், ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான். அவளை எப்படியாவது தடவீரணும் அப்படிங்கிற அந்த ஆசையால தான் ராபி இந்த வீக்கெண்ட் பார்ட்டியவே அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ராபியும் சாமும் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது பிங்கி அங்க அரகுர ட்ரெஸ்ல யோகா பண்ணிட்டு இருக்கா. அவ யோகா பண்றத பார்த்த உடனே ராபியோட வாய் தானா ஓபன் ஆயிக்குது. ராபி பார்க்கறான்னு தெரிஞ்ச உடனே பிங்கி அவனுக்கு காட்ட வேண்டியது எல்லாத்தையும் ரொம்ப தாராளமா காட்டுறா. இது எல்லாத்தையும் ராபியோட ஒய்ஃபான மியா பார்த்துட்டு தான் இருக்கிறா. மியாவும் பிங்கியும் டின்னர் ஏற்பாடுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ராபியா பாத்தீங்கன்னா யாரோ வரவுக்காக ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் பிங்கி ரொம்ப கேஷுவலா, மியா உனக்கு கரும்பு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு பார்த்து கண்ணடிக்க, அவ ராபியோட டூலை தான் சொல்றா அப்படிங்கிறது மியாக்கு தெரியும். சேச்சே, எனக்கு கரும்பை சாப்பிட பிடிக்காது, ஆனா கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பதிலுக்கு மியா கண்ணடிச்சு சிரிக்கிறா. சரியா அந்த சமயத்துல ராபி யாருக்காக காத்துட்டு இருந்தானோ அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, புது வரவுகளை பார்த்த மியாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேற வழி இல்லாம மியா அவங்கள வரவேற்கிறா. ராபியா மியாவை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, எதுக்காக இவங்களை இன்வைட் பண்ணிருக்க அப்படின்னு ராபியா பார்த்து கோவமா கேட்க, நானும் சாமும் பேசிட்டு இருக்கிறத பப்பு ஒட்டு கேட்டுட்டான், நானும் வரேன் அப்படின்னு அடம்பிடிச்சதால எனக்கு வேற வழி தெரியல. இங்க பார், நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியும் இல்ல அப்படின்னு மியா சொல்ல, எல்லா விஷயத்தையும் நான் பப்பு கிட்ட சொல்லிட்டேன். இந்த லேக் ஹவுஸ்ல நம்ம மனைவிகளை மாத்திக்கிற விஷயத்துக்கு அவன் சம்மதிச்சு தான் வந்திருக்கான். ரெண்டாவது, அவங்க மேரேஜ் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டா அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாகும் அப்படின்னு பப்பு நம்புறான். மியாக்கு இந்த பிளான் சுத்தமா பிடிக்கல. அவ தேவையில்லாம இன்னொரு கப்பல் அவங்க நடுவுல வரத விரும்பல. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எப்படி ராபிக்கு பிங்கி மேல ஒரு க்ரஷ் இருக்கோ அதே போல மியாக்கு சாமோட 8 இன்ச் டூல் மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இப்போ இந்த பார்ட்டியில மூணாவதா இன்னொருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா சாமோட டூல் தனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற அந்த பயம்தான் காரணம். டின்னர் டேபிள புருஷனை மாத்திக்கிறத பத்தி அவங்க டிஸ்கஸ் ஆரம்பிக்க, நட்டாஷாக்கு சிரிப்பு தாங்க முடியல. புருஷனை மாத்திக்கிறதா அப்படின்னா வேற ஒருத்தி புருஷனோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொருத்தி யூஸ் பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறா. நட்டாஷா இவங்க ஏதோ ஜோக் அடிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே இவங்க புருஷனை மாத்திக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு. மியாக்கு ஒண்ணுமே புரியல. இந்த லேக் ஹவுஸ் வர்றதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, தெரியாது அப்படின்னு நட்டாஷா சொல்றா. அப்பதான் இடமறிச்ச பப்பு, ஐம் சாரி மியா, ராபி என்கிட்ட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சொன்னா, நட்டாஷாக்கு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அவன் சொல்றான். இதை கேட்டு கடுப்பான நட்டாஷா, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரே போட அந்த அறையில ஒரு கனத்த மௌனம் நிலவுது. பப்பு தான் ஆரம்பிக்கிறான், எல்லா தப்பும் என்னோட தான். எனக்கு இந்த மனைவிகளை மாத்திக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை நாளைக்கு நான் ஒரே நிலத்துல உழுதுட்டு இருக்க முடியும்? வேற ஒரு புது நிலத்துல உழுகிறதால ஒரு ஃபன் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரிதானே உனக்கும் நட்டாஷா அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்க, அடுத்தவன் என் நிலத்துல டிராக்டர் ஓட்டுறதுல எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு அவ திட்டவட்டமா சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. இந்த வீக்கெண்டை ஸ்பாயில் பண்றதுக்குனே வந்து சேர்ந்தாம்பாரு அப்படின்னு எல்லாரும் பப்புவை முறைக்கிறாங்க. வெயிட், நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு பப்பு வெளியே ஓடி வரான். அவனை பார்த்த உடனே நட்டாஷா கோவப்படுறா. நீ எல்லாம் ஒரு புருஷனா? உன் சொந்த பொண்டாட்டியா அடுத்தவன் கூட போய் படு அப்படின்னு சொல்றையே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு திட்ட, இதோ பார் நட்டாஷா, நம்மளுக்குள்ள மேட்டர் நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் எப்போ உன்னை கூப்பிட்டாலும் எனக்கு டயர்டா இருக்கு, நாளைக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்கு, நான் காலையில நேரத்தில் எந்திரிச்சு டென்னிஸ் கிளாஸ் போகணும், ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி நீ படுக்க போயிடுற. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா அப்படின்னு சொல்ல, மண்ணாங்கட்டி, நீ என்ன லூசா பப்பு, நீ ஒவ்வொரு
தடவை மேட்டருக்கு கூப்பிடும்போது நான் ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உன் டூலில் பவரே இல்லைடா. 20 செகண்டும் கூட அது நிற்க மாட்டேங்குது. பல நைட்டு என்னோட விரல்கள் தான் எனக்கு உதவியாக இருந்திருக்கு. அதனால தான் நான் மேட்டருக்கு வராமல் உன்னை அவாய்ட் பண்ணுறேன். அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவள் கோவப்படுறா. இதை இப்படியே விட்டோம்னா ரொம்ப பெருசாயிரும் அப்படின்னு பிங்கியும் சாமும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வெளிவராங்க. பிங்கியும் நட்டாஷாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இதோ பார் நட்டாஷா, இந்த 3 நாள் நம்ம இங்கே வந்து ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நார்மல் லைஃபுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த 3 நாள் நம்மளோட வாழ்க்கையவே மாற்றும். உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக சரியாகும் பாரு அப்படின்னு பிங்கி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்து மியாவும் ராபியும் அதைவே தான் சொல்கிறாங்க. ஒரு வழியாக அரகுற மனசோட நட்டாஷா புருஷனுங்களை மாற்றிக்கிறதுக்கு சம்மதிக்கிறா. நடந்த இந்த கலாட்டாவால் அவங்க பிளான் பண்ணபடி அன்னைக்கு அந்த மனைவிகள் மாற்றிக்கிற அந்த பார்ட்டி நடக்கல. காலையில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காந்துருக்க ரூம்குள்ள இருந்து ரெடியாகி வந்த நட்டாஷா, நான் நைட்டெல்லாம் யோசனை பண்ணேன், எனக்கு இந்த பார்ட்டியில் விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன், பப்பு ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பதிலையும் எதிர்பார்க்காம திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறா. என்னடா இந்த பொண்ணு நினச்சி முடிவை மாற்றிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் சலிப்பு வருது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிங்கி தான் ஓடி வந்து, இதோ பார் நட்டாஷா, உனக்கும் பப்புக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என் பேச்சை நம்பு. இந்த பார்ட்டியை முடிஞ்சு நீ போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. நீ பப்பு கூட சரியாக கோஆப்ரேட் பண்ணாதனால பப்பு மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த பார்ட்டிக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் இங்கே யாரும் உன்னை கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்ல நட்டாஷா கொஞ்சம் யோசிக்கிறா. ஓகே, பப்பு ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னவ பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வந்து, என்னோட நிலம் ரெடி, யார் டிராக்டர் ஓட்டுறீங்களோ தாராளமாக ஓட்டலாம், இதனால் பப்பு ஹாப்பியானா நான் ஹாப்பி அப்படின்னு அவன் முடிவை சொல்லிடுறா. இப்போ தான் எல்லாரும் ரிலீஃப் ஆகுறாங்க. அப்புறம் என்ன, அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆண்களோட பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ராபிக்கு பிங்கியோட பேர் வருது, சாமுக்கு நட்டாஷா பேர் வருது, மியாக்கு பப்புவோட பேர் வருது. இதில் ராபிக்கும் சாமுக்கும் செம சந்தோஷம். ஏன்னா ராபி ஆல்ரெடி பிங்கியை எப்படியாவது தடவணும் அப்படின்னு தான் ரொம்ப முயற்சி எடுத்து இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அதனால் அவன் நினச்சது நடக்க போகுது. சாமுக்கு நட்டாஷாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருக்க அவனுக்கும் அது ஹாப்பி. இந்த 3 ஜோடியிலேயே ரொம்ப அப்செட் ஆனவ யாருன்னு பார்த்தா மியா தான். ஏன்னா மியாவுக்கு ரொம்ப நாளாக அந்த 8 இன்ச் ஆஃப்ரிக்கன் டூலில் விளையாடணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அது நடக்காமல் போயிருச்சு. பப்புவோட லூஸான டூல் தான் அவளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியும், ரூல்ஸ் தான். அதனால் ரொம்ப அப்செட்டாக அவன் அந்த இதை ஏற்றுக்கிறா. இப்போ அடுத்த கட்டமாக அந்த 3 பெண்களும் அவங்கவுங்க புது ஜோடிகளை கூப்பிட்டுட்டு டே டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். மியாவும் பப்புவும் ஜாகிங் போகிறாங்க. மியா நல்லா பிரிஸ்காக ஓடுறான். ஆனால் பப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அவனால் ஓட முடியல. புஸ்ஸுன்னு மூச்சு வாங்கிட்டு முட்டியை பிடிச்சிட்டு நின்றுக்கிறான். ஏற்கனவே பப்புவை மியாவுக்கு பிடிக்காது. இப்போ வேற அவன் மூச்சு வாங்கி நிற்க இதை பார்த்த மியா செம கடுப்பாகிறா. உன்னால் 5 நிமிஷம் கூட தொடர்ந்து ஓட முடியல, நீ எப்படி நைட்டு 1 மணி நேரம் என் கூட விளையாட போற அப்படின்னு கேள்விக்குறியா அவனை பார்த்து கேட்க, ஆனால் பப்புவோ, என்னால் ஓடத்தான் முடியாது, ஆனால் என் டூல் செம ஸ்ட்ராங்கு, நைட்டு உன்னை அலற விடுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு எத்துவேட்டா பேசிட்டு இருக்க, நைட்டு இது தெரிஞ்சிரும் ப்ரோ அப்படின்னு மியா கிண்டலா சொல்றா. அதே சமயத்தில் ராபியும் பிங்கியும் போட்டிங் போறாங்க. ராபி போட் ஓட்டிட்டு இருக்க அவனுக்கு பின்னாடி ரொம்ப நெருக்கமாக அவனை கட்டி பிடிச்சி பிங்கி உட்கார்றா. அவளோட சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய ராபியோட டூலில் அவ கை போகுது. அதே சமயத்தில் சாமும் நட்டாஷாவும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நட்டாஷாக்கு சாம் கூட அநியோன்யமாக இருக்கிறதுக்கு அவளை விருப்பம் இல்லை. அப்போதான் நட்டாஷா கேட்குறா, அம்மா மேலே சத்தியமாக சொல்லு, உன்னோட டூல் 8 இன்ச்சா? எங்கள் அம்மா மட்டும் இல்லை, உங்கள் அம்மா மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு 8 இன்ச் டூல் தான். எப்படி அவ்வளோ பெருசு இருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியமாக நட்டாஷா கேட்குறா. நீ வேற, எங்கள் ஆப்பிரிக்காவில் 8 இன்ச்சுங்கிறது ரொம்ப சின்ன டூல், ஆனால் என்னோட புருஷனோடது வெறும் 2 இன்ச் டூல் தான், அது உள்ளே போச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நட்டாஷா சொல்லி வருத்தப்படுறா. கவலைப்படாத நட்டாஷா, இன்னைக்கு நைட்டு உன்னோட குகையில் ஒரு பெரிய அனகொண்டாவை நீ பார்க்க போற, அதுக்கு தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சாம் சொல்கிறத கேட்டு நட்டாஷாக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ அடுத்த கட்டத்தில் இந்த யோகாலாம் செஞ்சால் நம்மளோட உணர்ச்சிகள்லாம் தூண்டப்படும் அப்படின்னு பெண்கள் யோகாவில் மும்முரமாக இருக்க, நீச்சல் குளம் ஓரமாக உட்காந்துட்டு இருந்த 3 ஆண்களும் யார் அதிகமான நேரம் டிராக்டரை ஓட்டுறமோ அவங்களுக்கு மற்ற 2 பேரும் $100 கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பெட்டிங் நடக்குது. வெத்து வேட்டு பப்பு, அப்படின்னா எனக்கு தான் இந்த $200, நான் தான் ரொம்ப நேரம் டிராக்டரை ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கான்ஃபிடென்ஸ். ஆமாம், அன்னைக்கு நைட்டு ஜோடிகளை மாற்றிக்கிறதுக்கு தடபுடலான ஏற்பாடுகள் நடக்குது. அப்போதான் மியா, இந்த பார்ட்டி கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள்லாம் அக்செப்ட் பண்ணாதான் ஃபர்தராக ப்ரொசீட்
ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பப்படி தான் ஜோடிகளை மாற்றிக்கிறீங்க. அதுவும் நைட்டு மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் மேட்டர் வச்சுக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 2, நைட்டு என்ன நடக்குதோ அதை பற்றி அடுத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3, யாரும் எமோஷ்னலாக மற்றவங்க கிட்ட அட்டாச் ஆகக்கூடாது. இங்கே வர்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, போகும்போது அவங்க புருஷனோட அவங்க பொண்டாட்டியோட தான் திரும்பி போகிறீங்க. இதுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோடியோட தனி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அக்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னரை கூப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ராபியும் பிங்கியும் ரொம்ப ஆவலாக அவங்க ரூமுக்குள்ள நுழைஞ்சு தாள் போட்டுக்கிறாங்க. எடுப்புலயே பிங்கி கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரத்திலேயே ராபி அவன் கரும்பு ஆலைய பிங்கியோட நிலத்துல ஓட்ட ஆரம்பிச்சிடறான். சும்மா அவளை புடின்னு பிடிக்க இந்த புது எக்ஸ்பீரியன்ஸால பிங்கி பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறா. அடுத்தது மியாவும் பப்புவையும் காமிக்கிறாங்க. மியாக்கு பப்பு அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கையே இல்லை. உன்னால முடியுமா அப்படின்னு ரொம்ப டவுட்டா பப்புவை பார்த்து கேட்குறா. எங்க தனக்கு ஏமாற்றம் மிஞ்சிருமோ அப்படிங்கிற கவலை அவளுக்கு. என்னது முடியுமாவா? இன்னைக்கு நீ கத்துற கத்துல மற்றவங்க எல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு நம்மளை தான் கவனிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாஞ்சிடறான். ஆனா 5 செகண்ட் கூட இல்லை, அவன் மெஷின் கன்னு டப்புன்னு ஆஃப் ஆயிருது. இதனால மியாக்கு பயங்கர தலைவலியே வந்துருச்சு. இதுக்கு தான் இந்த நாசமா போறவன் இத்தனை பேசுனானா அப்படின்னு மனசுக்குள்ள அவனை கண்டபடி திட்டுறா. இப்ப மிச்சம் இருக்கிறது நட்டாஷாவும் சாமும். நட்டாஷாக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. சாம் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நட்டாஷா எதுக்குமே ஒத்து வர மாதிரி தெரியல. ஆனா வெளியே பாத்தீங்கன்னா மியாவும் பப்புவும் நீச்சல் குளத்துக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க. பெட்ல தான் எதுவும் பண்ணல, நீச்சல் குளத்துலயாவது எதாவது பண்ணுவான் அப்படின்னு மியா எதிர்பார்க்கறா. ஆனா நீச்சல் குளத்துல தண்ணியில நனைஞ்ச அந்த புஸ்வானம் சுத்தமா செல்ஃப் எடுக்காம போயிருது. இவன் ஓவர் உதாரிடும் போதே நினைச்சேன் இவன் இப்படிதான் இருப்பான்னு. இதனாலதான் இந்த கழுதிக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறது மியாக்கு இப்ப புரியுது. மியாவும் அவளுக்கு தெரிஞ்ச ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணியும் பப்புவோட இன்ஜின் செல்ஃப் எடுக்கவே மாட்டேங்குது. ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு அப்புறம் ரூம்குள்ள வந்தா பப்புவை பார்த்த உடனே நட்டாஷா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சு, பப்பு இப்படி ஒரு மான்ஸ்டரை நான் பார்த்ததே தெரியுமா ப்ரோ, சாம் சும்மா பூந்து விளையாண்டு செம்ம ஹாப்பியா இருக்கனா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி புருஷனான பப்பு கிட்ட அவ பயங்கரமா எக்ஸைட்டா சொல்லிட்டு இருக்க. பப்புக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் ஒய்ஃபா ரொம்ப ஹாப்பியா இருந்தாளா அப்படின்னு சாமு கிட்ட திரும்ப கேட்டுட்டு இருக்கா. என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாம் அவர் ரூம்ல இருந்து கோவிச்சுட்டு வெளியே போன சமயத்துல மனசு மாறின நட்டாஷா அந்த அனக்கொண்டா என்னதான் பண்ணுதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவனை ரூமுக்குள்ள இழுத்து உள்ள போட்டிருப்பா. அந்த அனக்கொண்டாவும் அந்த குகைக்குள்ள சும்மா பூந்து விளையாண்டுருக்கு. அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் இப்போ அவ புருஷன் கிட்ட அவ காமிச்சிட்டு இருக்கா. மறுநாள் காலையில அழுங்காம யாருக்கும் தெரியாம ராபி மியாவை வந்து பாக்குறான். மியா ரொம்ப சோகமா ஒரு கழிச்சு படுத்திருக்கா. அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. அனகொண்டா பாம்பையும் பார்க்கல, சார பாம்பையும் பார்க்கல. அவ பார்த்ததெல்லாம் சாதாரண தண்ணி பாம்பு தான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ராபியும் பிங்கியும் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. பப்பு எங்கேயோ 2 காலுக்கு நடுவில் கையை வச்சு படுத்திருக்கிறான் போல் இருக்கு. மியா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கா. நட்டாஷாவும் சாமும் போட்டிங் போறோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. போட்டிங் போற அவங்களவே மியா ரொம்ப வெறுப்பா பார்த்துட்டு இருக்கா. என்ன செய்ய வேண்டிய டூல் தேவையில்லாம ஒருத்தன் உள்ள புந்து அவ தட்டிட்டு போயிட்டா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாவும் பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல இவங்க 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் போறாங்க. மியா, பப்பு, ராபி. அப்பதான் அந்த காட்டுக்குள்ள ஒரு விஷப்பூச்சி ராபியோட நெத்தியிலேயே கடிச்சிருது. வெறுப்பா வீட்டுக்கு வந்த மியா தனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு கோபத்துல அவளோட மேக்கப் செட் எல்லாத்தையுமே தூக்கி வீசுறா. காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த ராபியை தேடி பிடிச்சி பிங்கி அங்க வர ரூல்ஸை தூக்கி வீசிட்டு அடுத்த ரவுண்ட் இங்க போலாம் அப்படின்னு 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளேயே பகல் வேலையில அவங்களோட லீலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அவங்க மனைவி கூட எல்லாரும் ஹஸ்பண்ட் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இன்னைக்கு அந்த ஸ்விங்கர் பார்ட்டி நடக்கல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மியாக்கு பப்பு கூட போக விருப்பம் இல்லை. அதே போல ராபிக்கும் அந்த விஷப்பூச்சி கடிச்சதால அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ ரூமுக்குள்ள நட்டாஷாவும் பப்புவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாவே சாம் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணானா அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்கறான். அவ்வளவுதான், இவன் ஒரு கேள்விதான் கேட்டிருப்பான். ஆனா நட்டாஷா பயங்கர எக்ஸைட் ஆகி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் என்னென்ன பண்ணுனா அப்படிங்கறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க பப்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பயப்பட ஆரம்பிக்கிறான். எங்க நட்டாஷா தன்னை விட்டு சாம் பின்னாடி போயிருவாளோ அப்படின்னு. இந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ராபி வெளியே வரான். அப்பதான் சாம் அவனை கூப்பிடுறான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராபி வந்து கேட்க, சாம் ஏதோ ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறானாமா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ராபி கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஸோ என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு ராபிக்கு அவன் பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா ராபிக்கு சாமோட பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அவனுக்கு சாரி சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறான். இங்க வெளியே பாத்தீங்கன்னா ஜாகிங் போயிட்டு
வந்த பிங்கி மியா கிட்ட, எனக்கு இங்க இருக்கிற ஆண்களை விட உன்னைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி மியா கிட்ட ரொம்ப நெருங்கி வர்றா. எதுக்காக இவ திடீர்னு இப்படி பேசுறா அப்படின்னு புரியாம நிக்கிறா. பக்கத்துல வந்த பிங்கி மியாவை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறா. ஒரு கணம் சுதாரிச்சுக்கிட்ட மியா, சாரி எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து உதறி தள்ளிட்டு உள்ள போயிடுறா. இதனால பிங்கிக்கு பயங்கர அப்செட் ஆயிருது. மியா மேல பயங்கர கடுப்பு வருது. வெளியே தனக்கு நடந்த அவமானத்தை பத்தி பிங்கி சாம் கிட்ட சொல்ல, இங்க தனக்கு நடந்த அவமானத்தை சாம் அவகிட்ட ஷேர் பண்றான். இவங்க 2 பேர்த்தால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சாம் சொல்லவும், என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நைஸா பேசி சாமோட பிசினஸ்ல ராபியை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், அதுக்காகத்தான். இப்ப அது நடக்காதுன்னு தெரிஞ்சதால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பிங்கி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல ராபி அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க பேசுறது அவன் காதுல விழுகுது. ராபிக்கு தான் ஏற்கனவே பிங்கி மேல ஒரு க்ரஷ் இருக்கு இல்லையா, எங்க அவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பார்ட்டிக்கு வந்தது யாருக்கு யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நட்டாஷாக்கும் பப்புவுக்கும் தான். என்னதான் சாம் கூட நட்டாஷா ரொம்ப என்ஜாய் பண்ணாலும் அவளுக்கு பப்பு கூட அந்த 2 இன்ச் டூல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ பப்புவை மனசார லவ் பண்றா. இதை பத்தி 2 பேரும் அவங்க மனசு விட்டு பேசுறாங்க. இந்த இனக்கவர்ச்சியெல்லாம் விட்டுட்டு செக்ஸ் ஒன்று தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தையும் நம்ம இந்த பார்ட்டியோட குழி தோண்டி புதைச்சிட்டு நம்ம 2 பேரும் புதுசா ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நட்டாஷா பப்பு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்க ரூமுக்குள்ள ராபி தவிக்கிறான். ஏன்னா அவனை அறியாமையே அவன் பிங்கியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற காரணத்தை வச்சு அவங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்புறத அவனால தாங்கிக்க முடியல. அவன் மனசுல பட்டதை போய் மியா கிட்ட சொல்லிடுறான். நான் பிங்கியை ரொம்ப லவ் பண்றேன், நான் அவ கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மியாக்கு இது ஒரு பேரிடியா வந்து விழுகுது. ராபிக்கு மியா கூட ஒன்னா இருந்ததை விட பிங்கி அவனுக்கு கொடுத்த சுகம்தான் ரொம்ப பெருசா தெரியுது. ஏன்னா மியா ஒரு நாள் கூட ராபியோட கரும்பை அவ சாப்பிட்டதே இல்லை. ஆரம்பத்திலிருந்து அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பிங்கி அப்படி இல்லை. அவன் எதிர்பார்க்காதது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்ததால அவன் மனசை ஃபுல்லா பிங்கி கிட்ட பறி கொடுத்துட்டான். ராபி பிங்கியை பத்தி பேச பேச பயங்கர டென்ஷனான மியா, போது நிறுத்து அப்படின்னு கத்துறா. என்கிட்ட இல்லாதது என்ன அவகிட்ட இருக்கு, அவளை பாரு குரங்கு மாதிரி இருக்கா, ஆனா நான் பாரு எவ்வளவு அழகா இருக்க, அவகிட்ட எலுமிச்சம்பழம் தான் இருக்கு, என்கிட்ட தர்பூசணி இருக்கு, இதை விட உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு ராபி கூட சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறா. சாமும் பிங்கியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஓடி வந்து ராபி தடுக்கிறான். பட் சாம் என்ன சொல்றான்னா, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு ராபி, அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, நான் மியா கிட்ட பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாம் உள்ள போன சமயமா பார்த்து பிங்கியோட கையை பிடிச்சுக்கிறான். இதோ பார் பிங்கி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உனக்கு என்னோட கரும்பு பிடிக்கலையா அப்படின்னு ராபி கேட்க, இதோ பார் ராபி, இந்த 2 நாளா நமக்கு செம ஃபன்னா இருந்துச்சு, அதுக்காக உன் கூட எல்லாம் வாழ முடியாது, ஏன்னா நான் சாம ரொம்ப லவ் பண்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப ஈஸியா அவனை கழட்டி விட்டுறா. 2 பேரும் ராபிக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நட்டாஷாவும் பப்புவும் அவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த லேக் ஹவுஸ்ல மியாவும் ராபியும் மட்டும் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க. எந்த கேம் நம்ம விளையாண்டா நம்மளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த கேம்னாலேயே அவங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ ரொம்ப மோசமா, அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு பெரிய கேப்பை உண்டாயிருக்கு. பிரச்சனைன்னு வந்தவங்க எல்லாம் சந்தோஷமா வெளியே போயிட்டாங்க. சந்தோஷமா வந்த இவங்க 2 பேரும் இப்போ பிரச்சனையோட தனித்தனி துருவங்களா அந்த லேக் ஹவுஸ்ல நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது.